உங்க வீட்டுக்கு சோலார் போட போறீங்களா? ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைபிரிட் இந்த 3 சிஸ்டம்ல எந்த சிஸ்டம் சூஸ் பண்ணணும்னு தெரியலையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ எண்டுக்குள்ள நீங்க எந்த சிஸ்டம் சூஸ் பண்ணலாம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சன்லைட்ல இருந்து வர்ற யூவி லைட் சோலார் பேனல் மேல பட்டதும் அதுல இருந்து டிசி கரண்ட் உற்பத்தி ஆகும். அந்த டிசி கரண்ட் இன்வெர்டர் வழியா போய் ஏசி கரண்டா கன்வெர்ட் ஆகும். ஏசி கரண்டா கன்வெர்ட் ஆன கரண்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளைன்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் சப்ளை பண்ணுவோம். ஹோம் அப்ளைன்சஸ் போக மீதி இருக்கிற எக்ஸஸ் யூனிட் வந்து இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுதான் நெட் மீட்டரிங் மூலயமா நம்மளோட யூனிட் எக்ஸ்போர்ட்ன்ற ரீடிங்ல நோட் ஆகும். இதே மாதிரி நைட் டைம்ல நம்ம இபில இருந்து திரும்ப யூனிட்டை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து இம்போர்ட்னு சொல்லிட்டு நெட் மீட்டர்ல நோட் ஆகும். இந்த மாதிரி தான் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இங்க பேட்டரின்ற ஒரு கான்செப்டே உள்ள வராது. ஸோ அதனால நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்பவே கம்மியா இருக்கும். 6 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் நம்ம வந்து பேனலை கிளீன் பண்ணால் மட்டும் போதும், ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுதான் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம். அடுத்து பார்த்தோம்னா ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம்ன்றது நம்ம இபி இல்லாத ரிமோட் ஏரியாலையும் இல்லை ஏதாவது ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி இடத்துல இருக்கிற இடத்துல தான் நம்ம ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இபி கனெக்ஷன் இருக்காது. ஸோ சோலார் மூலயமா ப்ரொடக்ஷன் ஆகி என்டையர் யூனிட் எல்லாமே பேட்டரி மூலயமா மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இங்கே வேற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனோ இல்லை வேற கன்சப்ஷனோ எதுவுமே இருக்காது. ஓவரால் யூனிட் வந்து பேட்டரியில ஸ்டோர் ஆகும். பேட்டரியிலிருந்து நம்ம அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஹைபிரிட் சோலார் சிஸ்டம். ஹைபிரிட் சோலார் சிஸ்டம்ன்றது என்னன்னா, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ற ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம லைவ் கரண்ட் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற யூனிட் பேட்டரியில ஸ்டோர் ஆகும். பேட்டரியில ஸ்டோர் ஆனது போக மீதி இருக்கிற யூனிட் எல்லாமே இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ சிம்பிளா சொல்ல போனா ஆன் கிரிட் மற்றும் ஆஃப் கிரிட் இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ண மெத்தட் தான் ஹைபிரிட் மெத்தட். இந்த ஹைபிரிட் மெத்தட்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா இபி இல்லாத சமயத்துல நம்ம இபியை யூஸ் பண்ணலாம். அதாவது பேக்கப்பையும் நம்ம இந்த ஹைபிரிட் சிஸ்டம்ல யூஸ் பண்ணலாம். பட் டிராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பேட்டரி நம்ம இதுலேயும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். மெயின்டெனன்ஸும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். எவ்ரி 10 years ஒன்ஸ் நம்ம பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு ரொம்ப ஹையர் ஆகும். ஃபைனலாக சொல்ல போனால் நம்மளுக்கு கரண்ட் பில் குறைக்கணும்னு நினைக்கிற இடத்துல, பவர் கட் கம்மியாக இருக்கிற இடத்துல ஆன் கிரிட் சிஸ்டம் தான் பெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ ஆன் கிரிட் சிஸ்டம்ல நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அரௌண்ட் 3 to 4 yearsல நம்மளால ரிட்டர்ன் எடுத்துட முடியும். அது ஆன் கிரிட் சிஸ்டம்ல தான் அப்ளிகபிள் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றோம் நம்ம பெஸ்ட் சிஸ்டம் தான் ஆன் கிரிட் சிஸ்டம். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்க சித்ரா சோலார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.